ஹலோ 9th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஒரு வழியாக குவார்டர்லி மிட்டம் எக்ஸாம் இதெல்லாம் முடிச்சு ஒரு ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் எழுத போறீங்க. முழு புக்கையும் படிக்க போறீங்க. ஸோ அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எக்ஸாம் முடிஞ்சோன்னா அதுக்கான ஆன்சர் கீ எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காம 9th ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th 500க்கு 450 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த லீவ்ல இருந்தே நீங்கள் 9th முடிச்ச உடனே லீவ்ல இருந்தே உங்களுக்கு கோச்சிங் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. அரையாண்டு பொதுத் தேர்வு 2024க்கான 9ஆம் வகுப்பு தமிழ் மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி வினாத்தாள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதுல எதெல்லாம் நம்ம இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபார் ஹாஃப் இயர்லி அண்ட் ஆல்சோ ஆனுவல் எக்ஸாமுக்கு எதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 15 இதுல 12ல இருந்து 11 கொஸ்டின் புக் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேலன்ஸ் இன்சைட் தான் ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பாட்டுடைய ஆசிரியர், அதில் உள்ள வேர்ட்ஸுக்கான இலக்கண குறிப்பு அதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா ஒன் வேர்ட் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து வாங்க குருவினா சிறுவினா நெடுவினா பார்க்கலாம். அண்ட் இதோடைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க், கொஸ்டின் பேப்பருடைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபார் ஆல் சப்ஜெக்ட், ஃபார் ஆல் மீடியம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ கிளிக் பண்ணி உங்களுடைய மாடல் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாருங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. விடைக்கேற்ற வினா அமைக்க, இது நீங்களே எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிறுபஞ்ச மூலத்தை இயற்றியவர் காரியாசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம்? சிறுபஞ்ச மூலத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கணும். கேட்டுட்டு கடைசியில் கொஸ்டின் மார்க் வைக்கணும். இஃப் இன் கேஸ் நீங்கள் கொஸ்டின் மார்க் வைக்கல அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, பிகாஸ் கொஸ்டினுக்கு கொஸ்டின் மார்க் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் கூவல் என்று அழைக்கப்படுவது எது கேட்டிருக்காங்க. கண்ணி என்பதன் விளக்கம் வெரி இம்பார்ட்டன்ட். வீணையோடு வந்தால் கிளியே பேசு, தொடரின் வகையை சுட்டுக. திஸ் இஸ் ஆல்சோ த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது, ஏறுதழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக. திஸ் இஸ் ஆல்சோ த இம்பார்ட்டன்ட். அடுத்தது, தரும் என முடியும் குறட்பாவை எழுதுக. ஸோ திருக்குறள் நீங்கள் இது மட்டும் இல்லை, எல்லாமே படிக்கணும். ஸ்டார் போட்டிருக்க எல்லா திருக்குறளும் சேம் லைக் தட் ஸ்டார் போட்டிருக்க மனப்பாட பகுதி பாடல் எல்லாமே படிக்கணும். ஓகே, வல்லினம் மிகும் இடங்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகள். அதே மாதிரி வல்லினம் மிகா இடங்களும் பார்த்துக்கங்க. மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. மேடு பள்ளம் கண்ணும் கருத்தும் இதில் கொடுத்துருக்காங்க. இது தாண்டி புக்கில் ஒரு சிலது இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். யூடியூப்பில் போய் 9th தமிழ் ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கல்வி மினி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வீடியோ வரும், கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. தென் பகுபத உறுப்பிலக்கணம், கலை சொற்கள், பொருள் தருக, பிழை நீக்கி எழுதுதல், செய்வினை செயற்பாட்டு வினை, இது எல்லாமே உங்கள் புக்கில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி பலவுள் தருகைக்கு அப்புறம் குருவினா சிறுவினா நெடுவினாலாம் இருக்கும்ல, அதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் கேட்பாங்க, அதை தாண்டி கேட்க மாட்டாங்க. இருக்கிற எல்லா யூனிட்லையும் பின்னாடி உள்ளதை சும்மா நீங்கள் படிக்க வேணாம், ஜஸ்ட் ரீட் பண்ணி மட்டும் பார்த்துக்கங்க. ஓகே, 3 மார்க் பாருங்கள். முழு உருவச் சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு யாது? வெரி இம்பார்ட்டன்ட். நிலைத்த புகழை பெறுவதற்கு குடபுலவியனார் கூறும் வழிகள் யாவை? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து, உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. இது கம்பல்சரி. இந்த பத்தியை ஒரு 1 or 2 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஸ்டினை பார்த்து அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்து, ஆண்டாளின் கனவு காட்சியை எழுதுக. வெரி இம்பார்ட்டன்ட். பட்டமரத்தின் வருத்தங்கள் யாவை? வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்றியதுவே என தொடங்கும் பாடல், அப்படி இல்லை அப்படின்னா காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராண பாடல். இது 2ல் ஏதாவது ஒன்று. மனப்பாட பாட்டு நான் இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டேன், நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்கள். தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக. மிக முக்கியமான ஒரு வினா. தான் என்னும் இடைச்சொல்லை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? திஸ் இஸ் ஆல்சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பொருத்தமான உரிச்சொற்றல்களை எழுதுக. ஸோ இது புக்குக்கு பின்னாடி இருக்கும், ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. முக்கியமானது 5 மதிப்பெண் வினா. தூது அனுப்ப தமிழே சிறந்தது என்பதற்கான சான்று அல்லது தமிழ் விடு தூதும் காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான வினா. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்புகளை தொகுத்து எழுதுக. இது 2ல இருந்து கம்பல்சரி உங்களுக்கு ஒன்று வந்துடும். அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் இணையவழி சேவை பற்றி எழுதுக. ஏமாங்காதே நாட்டின் வளம் குறித்து வர்ணனைகளை நும் ஊரின் வளங்களோடு ஒப்பிடுக. 2மே இம்பார்ட்டன்ட். முழு உருவ சிற்பங்கள், படைப்பு சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு. மொழிபெயர்க்க, லிட்ரேச்சர், பாலிக்ளோட், அடுத்து ஃபொனோட்டிக்ஸ், அடுத்து லிங்குஸ்டிக்ஸ், அடுத்து ஃபிலோலஜிஸ்ட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க.
காட்சியை கண்டு கவினூர் எழுதுதல், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்கள் பெற்றோர் மகிழ்ச்சி அடைய நீங்கள் செய்ய வேண்டியவனை வரிசைப்படுத்துக. தமிழ் எண்கள் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும், கடலை உருண்டை அந்த மாதிரி, அதெல்லாம் வச்சு பார்த்துக்கோங்க. மொழிபெயர்க்க கேட்டிருக்காங்க, எல்லா யூனிட்ல உள்ளதும் பார்த்துக்கோங்க. இந்த மொழிபெயர்க்க தான் வரும்னு சொல்லவே முடியாது யாருனாலையும். ஸோ அதனால எல்லா யூனிட்ல உள்ளதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது நயம் பாராட்டுதல் பார்த்துக்கோங்க. தண்ணீர் கதை கருப்பொருள் குறையாமல் 100% உங்களுடைய அரையாண்டு தேர்வில் கேட்கக்கூடிய. நூலகம் நூல்கள் ஆகிய குறித்து அண்ணாவின் வானொலி, இதுவும் 100% கேட்கக்கூடிய கொஷின். சுற்றுச்சூழலை பேணி காக்கும் பள்ளியில் வரிசை, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இருந்த சாதனை பெண்கள் குறித்து சுருக்கி எழுதுக, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் உங்கள் நண்பன் பிறந்த நாள் பரிசாக அந்த இதை பற்றினா ஒரு கடிதம் எழுதணும். ஓகே, இதெல்லாம் தான் உங்களுக்கான அரையாண்டு தேர்வுக்கான மாதிரி வினாத்தாளில் கேட்ட கொஸ்டின். இந்த வருஷம் கேட்கக்கூடியது எது அப்படிங்கிறதே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.